ஓகே, யூபிஐ பேமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே அதுக்கப்புறம் பேடிஎம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு குற்றம் கிடையாது, தப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக வந்துருக்கு. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா அமௌண்ட் இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்து கூகுள் பே பேடிஎம் வந்து பண்ணுறோம் ஸ்கேன் பண்ணிட்டு. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஈஸியாக கூட இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை இன்னைக்கு இதில் வந்து பார்க்க போகிறோம். இது கூகுள் பே மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்துட்டு கூகுள் பே வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து எனக்கு இதெல்லாம் தோணுச்சு, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொருள் வந்து வாங்கிட்டீங்க. பொருள் ஒன்று வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வந்து ஒரு ஸ்கேன் போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுவோம். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் ஸ்கேன் பண்ணுற போர்டு இருக்காது. தம்பி நம்பர் சொல்கிறேன், என்ட்ரு பண்ணி நீ வந்துட்டு சென்ட் பண்ணிடு அப்படிவாங்க. ஸோ நம்பர் சொல்கிறது மூலமாக வந்து பார்த்தா டேரக்ட் நம்பர் சொல்லுவாங்க, என்ட்ரு அடிச்சதுக்கப்புறம் நேம் வரும். தென் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து அனுப்பிடுவோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுச்சு. ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மாற்றி அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் அந்த மாதிரி ஸ்கேன் போர்டு இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சொன்னாங்கன்னா வந்துட்டு என் நம்பர் அனுப்பிச்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. அந்த ஹாய் மெசேஜ் வந்து அவங்களுக்கு வந்துருச்சான்னு கேளுங்க. அவர் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எனக்கு ஜஸ்ட் அவர் ஏதாவது நம்பர் சொல்ல நீங்கள் வந்து மாற்றி அடிச்சு அது வந்து பார்த்தா வேற ஒரு பேர் காட்டும். ஸோ அந்த நம்பருக்கு வந்து பார்த்தா அமௌண்ட் சென்ட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தா அவங்க கிட்ட கேட்டு வாங்குற மாதிரி இருக்குமா இல்லை கொடுப்பாங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துருக்கு. ஸோ பிஃபோர் வந்து பார்த்தா ஸ்கேன் போர்டு இல்லை அப்படின்னா நம்பர் வந்து வெரிஃபை பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் அமௌண்ட் சென்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே நடந்தது. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஏதாவது ப்ரௌசிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு ஆட் வந்திருக்கு. அந்த ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி வந்திருக்கு. ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ கலெக்ட்னு கொடுத்துருக்காரு. ஸோ கலெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எங்கேயோ லோட் ஆகிட்டு பின் நம்பர் வந்து கேட்டிருக்கு. ஸோ கூகுளோட பின் நம்பர் போட்டதுக்கப்புறம் நம்ம யூபிஐ வந்து போட்டு விட்டாரு. ஸோ 4 நம்பர் வச்சிருப்போம், 4 நம்பர் 6 நம்பர். அந்த நம்பர் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் ஆயிருச்சு. ஸோ என்ன பண்ணாருன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேண்டமாக ஏதாவது வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு வந்துருக்கு. அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து அமௌண்ட் வந்துருக்கு அப்படின்னா வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க, அது ஃபுல்லாக ஃபேக் தான். சில பேர் வந்து பார்த்தா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்ல நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடிஞ்சா ஸ்க்ராட்ச் கார்டு வரும். ஸ்க்ராட்ச் கார்டு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஓகே நீங்கள் எவ்வளோ ஆன் பண்ணிட்டீங்க கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கலெக்ட் கொடுக்கும்போது வந்து பார்த்தா நீங்கள் ஒரு 10 பேர் ஷேர் பண்ணும்போது ஸோ அந்த 10 மறுபடியும் ஷேர் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தா அதே மாதிரி பேமெண்ட்லாம் போக சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த விதமான வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு விழுந்திருக்கு, ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா வந்து வந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. நெக்ஸ்ட் ஒன். கூகுள் பேல வந்து பார்த்தா 2 பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. ஒன்று இந்தியன் பேங்க், இன்னொன்று வந்து ஸ்டேட் பேங்க் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ 2 இருக்கும்போது வந்து பார்த்தீங்க ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டு வரைக்கும் உங்கள் அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் போகுமா ஸ்டேட் பேங்க் போகுமா. ஸோ இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றக்காக நமக்கு இப்போ செட் ஆஸ் பிரைமரி அக்கௌண்ட் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தா கரெக்டாக எந்த அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா மேலே ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைலில் வந்து பார்த்தா பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். செட் ஆஸ் பிரைமரி அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ நான் வந்து ஸ்டேட் பேங்க் வந்து கொடுத்துட்டேன். ஸ்டேட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரைமரி அக்கௌண்ட் போயிருச்சு. எனக்கு இந்தியன் பேங்க் வந்து போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்தியன் பேங்க் செட் ஆஸ் பிரைமரி அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து போயிடும். ஸோ இது மூலமாக நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம கரெக்டாக எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போகணும்னு நினைக்கிறோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே மட்டும் கிடையாது. ஸோ எந்த ஒரு யூபிஐ பேமெண்ட்னாலும் வந்து பார்த்தா கண்டிப்பாக அதை கவனிக்கணும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது மெசேஜ் வரும். ஸோ இதை வந்து பார்த்தா ஒரு 500 அக்கௌண்ட் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்பில் வரலாம், இன்ஸ்டாகிராமில் வரலாம், இல்லை வந்து பார்த்தா ஃபேஸ்புக்கில் வரலாம். ஸோ இதில் வேணால் வரலாம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து பார்த்தா 500 சென்ட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு கால் பண்ணி கேட்கணும், தம்பி நீ தான் பண்ணாதா அப்படின்ட்டு. ஸோ ஏன் வந்து பார்த்தா நம்ம இருக்கிறது வந்து பார்த்தா டிஜிட்டல் வேர்ல்ட். ஸோ டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பார்த்தா எல்லாமே ஹேக் பண்ணலாம். ஸோ ஹேக் பண்ணலாம், உங்கள் வாட்ஸ்அப் தூக்கலாம், இன்ஸ்டாகிராம் தூக்கலாம், இல்லை வந்துட்டு உங்கள் ஃபேஸ்புக் தூக்கலாம். ஹேக் பண்ணுறதுனா வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஒரு பெரிய சிஸ்டம் வச்சுட்டு டப்புன்னு என்டர் அடிச்சு கோடிங்களா அடிச்சா ஹேக் ஆகும் அப்படி அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிடைச்சாலே போதும், அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தா ஹேக் பண்ணுற அவசியமே கிடையாது. ஸோ அப்படி லாகின் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ணுறேன், அப்போ நான் அவர் அக்கௌண்ட்டுக்கு தானே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தா ஒரு இமேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தா அவங்களோட QR கோட் இருக்கும். அவங்களோட QR கோட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேல ஸ்கேன் பண்ணலாம். மேலே ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட் ஸ்கேனர் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃப்ரம் கேலரின்னு இருக்குது. ஸோ அப்லோட் ஃப்ரம் கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அந்த QR கோட் செலக்ட் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பேயிங் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து மேலே ப்ரொஃபைல் பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமே மாற்றி போட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அமௌண்ட் சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் யார் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி அமௌண்ட் சென்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக சென்ட் பண்ணாதீங்க. அவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணுங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நெவர் எவர் ஷேர் யுவர் பின் நம்பர். ஸோ உங்களோட யூபிஐ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூபிஐ நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தா ஒரு அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நம்பர். ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு உங்கள் தம்பி யாராக இருந்தாலும் வந்து தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஸோ எப்போ வேணால் நமக்கு ஒரு ட்விஸ்ட் நடக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியாமல் வந்து பார்த்தா எப்போ வேணால் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ யூபிஐ நம்பர்ன்றது வந்து பார்த்தா பர்சனல் நம்பர். ஸோ அது வந்து பார்த்தா உங்களுக்கு மட்டும் தெரியணும். ஸோ என்னதான் வந்து பண்ண க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் வந்து பார்த்தா ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ யூபிஐ நம்பர் வந்து பார்த்தா தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ கூகுள் பே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா டிஃபால்ட்டாக ஆப் லாகர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை ஆன் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. ஸோ ப்ரொஃபைல் கிளிக் பண்ணால் அங்கே வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆப் லாக்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்க்ரீன் லாக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின்னான்னு கேட்பாங்க. ஸோ ஸ்க்ரீன் லாக் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிங்கர் பிரிண்டோ இல்லை பேட்டர்ன் போட்டால் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம ஆன் பண்ண வேண்டிய ஒன்று. ஓகே, ஸோ இதெல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நான் வந்து கவனிச்ச விஷயங்கள். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ இதை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற யூஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான கமெண்ட் வந்து நான் பின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் ஆல் செலக்ட் பண்ணால் நம்ம போட்டு பேசுகிறோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.